டக்குன்னு நான் கூட அந்த விபிஎஸ் ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்போ மேலே ஏறி வந்தப்போ நிறைய செருப்பு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்து நம்ம சண்டே கிளாஸ்ல இவ்வளவு பிள்ளைங்களா உள்ளுக்கு வந்து பார்த்தா இங்க இருந்து அங்க வரைக்கும் பிள்ளைங்க இருந்தாங்க. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இதுக்கு மெயின் காரணம் யாருன்னா சில பேர் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அந்த ஆள் பெரிய ஆள் கிடையாது, அவருக்கு சின்ன வயசு. ஆனா அவர் கூட்டிட்டு வந்த நபர் எத்தனை பேர் தெரியுமா? 22 பேர். ஓகே, அந்த சின்ன நபருக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சா. அன்னைக்கு நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம்ல, ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் சீஷர்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்த போது 5000 பேரை போஷிக்கப்பட்டாங்கல்ல. அதே மாதிரி நம்ம சர்ச்ல ஒரு சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தான். அந்த பையனை நம்ம ஃப்ரெண்ட்ல கூப்பிடுவோமா? கௌதம் மதன். எல்லாரும் இந்த பிள்ளைங்களுக்கு உண்மையா ஒரு கிளாப் பண்ணுங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வேட்டையாடுறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் ராகேஷ் யாரா? பால் போட வந்திருக்கேன். நீயா? ராகேஷ்லடா. ராக்கி, கால் மீ ஸ்டார் ராக்கி, ஸ்டார் ராக்கி. சரி, என்னமோ இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் சொல்லு. தெரியலையே, சொல்றா. இந்த நாள் போன வருஷம் ஞாபகம் இருக்கா? ஆமா, வேட்டைக்கு போகணுமே. இருக்குல்ல, போலாமா? இந்த வருஷமும் போலாமே. சண்டே ஃப்ரீயா? சண்டே சர்ச்சுக்கு போகணும்டா. போயிட்டு வந்து வருவல? வரோம், போலாம். 5 மணிக்கு. ஓகே. போற ஸ்பாட் ஒன்னு இருக்கு. போறதுல ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஸ்பாட் ஒன்னு இருக்கு, செம்ம ஸ்பாட். அது ஒரு காடு. என்ன காடு? திருவேர் காடா? ஆமா, திருவேர் காடு. இப்ப டூர் போறோம். ஜந்தர் மந்தர் காடுரா, செம்ம காடு அது. பேரை கேட்டாலே பசிக்குது. வேற இல்ல திரும்ப. ஓகே, சிங்கிள் கண்டிப்பா போறோம், காட்டுக்கு போறோம். வரும்போது துப்பாக்கி எடுத்துட்டு வந்துரு. துப்பாக்கி, ஸ்னைப்பர் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. காலைல சாப்பிட்டு வந்துரு. வேட்டை, நல்ல வேட்டை இருக்கு காட்டுக்குள்ள. அன்னைக்கு ஒரு பிடி இருக்கு, காலைல சாப்பிட்டு வந்துரு. காலையில சாப்பிடணும், மதியம் மொத்தமா சாப்பிடலாம். ஓகே, வரட்டா? வா வா. பைக் ஸ்டார்ட் பண்ற. பிரேக்கப் போற. காட்டு வந்துருச்சு. காடு செம்மையா இருக்குடா. என்னடா காடு பச்சை பசங்க இருக்கு. செம்ம காடு இருக்கு. எங்க பாரு, ஒரு ஜிராஃபி வருது பாருடி, தனியா வந்திருக்கு. ராஜா நம்ம எல்லாரையும் 5 மணிக்கு மீட்டிங்க கூப்பிட்டுருக்காருப்பா. சிங்கராஜா எல்லாரும் தயவு செஞ்சு வந்துருங்க, இல்லனா சிங்கராஜா கோச்சுப்பாரு. சரி சரி, வந்துடுறோம். கேட்டியாடா? 5 மணிக்கு மீட்டிங் இருக்கான், எல்லா விலங்கும் வரும். சிங்கம் இல்லன்னு இப்ப சிங்கம் இருக்குன்ற காட்டுல. சரி, என்னமோ சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு பிடி இருக்கு, எல்லா விலங்கும் வரும். சாயங்காலம் 5 மணிக்கு போய் என்னென்ன மிருகங்கள் இருக்கு போய் பார்த்துட்டு வருவோம். ஆமா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம் அதுக்குள்ள. ஓகேடா. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. ஜூஸ்லாம் குடிச்சாச்சா? குடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. சரி, ஓகே. உங்கள ஒருவனா இருந்து உங்க காட்டுக்கு ராஜாவானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க காட்டுல நல்ல வெளிச்சத்துல நான் நடத்துவேன்னு நான் நம்புறேன். அப்படிதான் நடத்துவேன். வெளிச்சத்துல நடத்துறாரா? வெளிச்சத்துல ஏன் எங்களுக்கு நடக்க தெரியாதா? இல்லன்னா மட்டும் நம்ம இருட்டியாண்டி நடக்க போறோம். அதானே
ஐடியா மணி, நீ ராஜாவா இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? எது? நான் ராஜாவா இருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்ப, இத நான் நம்பணும். பா, எவ்வளவு பெரிய கதை சொல்றியே. வெள்ளதுர, நீ ராஜாவா இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பா, எவ்வளவு பெரிய பொய்க்கதை. ஆஹாஹா. உங்கள நிறைய பேருக்கு நான் ராஜாவானது பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்ல ஒளியில நல்ல வெளிச்சத்துல உங்களை நடத்துவேன்னு நான் நம்புறேன். வெளிச்சம்னு ஏதோ சொல்றாரு, எனது பாது. என்கிட்ட இருந்தா டார்ச் லைட் இருந்தது, நான் கூட பேட்டரி மாத்தி மாத்தி போட்டு கூட இந்த காட்டை ராஜாவா ஆக்கலையே. அதானே, என்கிட்ட கூட இருந்தா கேண்டில் இருந்துச்சு. அது வாங்க வாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம், ஓம் AGVBS கொண்டாடுவோம். வாங்க வாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம், ஓம் AGVBS கொண்டாடுவோம். ஓம் ஆக்ஷன் செய்து பாடுவோம், ஓம் வேத வசனம் படிப்போம், ஓம் துள்ளி குதித்து சிரிப்போம், ஓம் இயேசுவை கொண்டாடுவோம். ஓம் ஆக்ஷன் செய்து பாடுவோம், ஓம் வேத வசனம் படிப்போம், ஓம் துள்ளி குதித்து சிரிப்போம், ஓம் இயேசுவை கொண்டாடுவோம். ஓம் say 1 2 1 2 3 4 pa 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 hey hey pa 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 pa. வாங்க வாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம், ஓம் AGVBS கொண்டாடுவோம். வாங்க வாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம், ஓம் AGVBS கொண்டாடுவோம். say 1 2 1 2 3 4 pa 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 hey hey pa 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 hey hey. இயேசுதான் இந்த ஒளி, அவர் காட்டுவதுதான் இந்த வழி. என் வாழ்க்கையெல்லாம் பல பலக்கும், இருண்ட பாதையெல்லாம் ஜொலி ஜொலிக்கும். இயேசுதான் இந்த ஒளி, அவர் காட்டுவதுதான் இந்த வழி. என் வாழ்க்கையெல்லாம் பல பலக்கும், இருண்ட பாதையெல்லாம் ஜொலி ஜொலிக்கும். தீபமானாரே எந்த வாழ்விலே, எந்த பாதைக்கு வெளிச்சமானாரே. ஒரே ஒளி ஒளி ஜீசஸ் ஒன்லி, ஒரே ஒளி ஒளி ஜீசஸ் ஒன்லி, ஒரே ஒளி ஒளி ஜீசஸ் ஒன்லி, ஒரே ஒளி ஒளி ஜீசஸ் ஒன்லி. வெளிச்சத்தின் முன்னே இருளின் அதிகாரம் எங்கே? சாத்தான் பதுங்கி பதுங்கி வந்தாலும் வேத வசனத்தால் ஜெயிப்பேன். வேத வெளிச்சத்தின் முன்னே இருளின் அதிகாரம் எங்கே? சாத்தான் பதுங்கி பதுங்கி வந்தாலும் வேத வசனத்தால் ஜெயிப்பேன். தீபமானாரே எந்தன் பாதையிலே, எந்தன் பாதைக்கு வெளிச்சமானாரே. ஒரே ஒளி ஒளி ஜீசஸ் ஒன்லி, 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 ஒரே ஒளி ஒளி ஜீசஸ் ஒன்லி.
Shine, 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 shine. Baba, Baba, bright, bright, bright. Jesus Christ. La 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 la, light, light, light. Shine, 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 shine. Baba, Baba, bright, bright, bright. Jesus Christ. இருள் விலகினதே, மெய்யான ஒளி வந்ததே, பாவத்தை மன்னித்து புது பிரகாசத்தை தந்ததே. இருள் விலகினதே, மெய்யான ஒளி வந்ததே, பாவத்தை மன்னித்து புது பிரகாசத்தை தந்ததே. இயேசுவே தீபம், இயேசுவே தீபம், இயேசுவே தீபம், இயேசுவே, இயேசுவே தீபம், இயேசுவே தீபம், இயேசுவே தீபம், இயேசுவே. La 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 la, light, light, light. Shine, 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 shine. Baba, Baba, bright, bright, bright. Jesus Christ. என்னையும் தீபமாக மாற்றின இயேசுவே, பரிசுத்த ஆவியா இன்னும் இன்னும் பிரகாசிப்பே. என்னையும் தீபமாக மாற்றின இயேசுவே, பரிசுத்த ஆவியா இன்னும் இன்னும் பிரகாசிப்பே. இயேசுவே தீபம், இயேசுவே தீபம், இயேசுவே தீபம், இயேசுவே, இயேசுவே தீபம், இயேசுவே தீபம், இயேசுவே தீபம், இயேசுவே. La 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 la. இருளில்லையே la 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 la. பாவம் இல்லையே la 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 la. பயம் இல்லையே la 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 la. மோட்சத்தை அடைவேனே la 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 la. இருளில்லையே la 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 la. பாவம் இல்லையே la 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 la. பயம் இல்லையே la 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 la. மோட்சத்தை அடைவேனே. தீபம் ஏற்றுவோம், 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 தீபம் ஏற்றுவோம். தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம். ஜூனியர் பசங்க டான்ஸ் ஆடிட்டாங்க, ஜூனியர் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிட்டாங்க, பிகினர் கிட்ஸ் டான்ஸ் ஆடிட்டாங்க. வெயிட் பண்ணு நீ என்ன கேட்க வர எனக்கு தெரியும். இந்த பாய்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, எங்க பாய்ஸ் செம்மையா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. வேற மாதிரி டான்ஸ் பாய்ஸ் டான்ஸ் தானா? டான்ஸ் ஆடுவாங்க, ஏசப்பாக்குள்ள சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க பாய்ஸ். தகிட தகிட சாங்க்கு டான்ஸ் ஆட போறாங்க. கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க எல்லாரும், கிளாப் பண்ணுங்க எல்லாரும். தகிட 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 தந்தாண்டே, தகிட 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 தந்தாண்டே, விப்பிப்பி 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 தும் 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 தும். தகிட 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 தந்தாண்டே, தகிட 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 தந்தாண்டே, விப்பிப்பி 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 தும் 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 தும். உலகத்துக்கு ஒரு தீபம் இயேசுதான்,
என் வாழ்க்கைக்கு மெய்யான தீபந்தான். உலகத்துக்கு ஒரு தீபம் இயேசுதான். என் வாழ்க்கைக்கு மெய்யான தீபம்தான். அணையாத தீபமாய் என்னையும் மாற்றுமே. அணையாத தீபமாய் என்னை மாற்றுமே. தகிட 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 தந்தானே. தகிட 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 தந்தானே. விப்பிப்பி 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 டும் 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 டும். வேதவசனம் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு பவரான வெளிச்சமே. வேதவசனம் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு பவரான வெளிச்சமே. இருளை நீக்குமே, வெளிச்சமாய் மாற்றுமே. இருளை நீக்குமே, வெளிச்சமாய் மாற்றுமே. தகிட 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 தந்தானே. தகிட 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 தந்தானே. விப்பிப்பி 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 டும் 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 டும். தகிட 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 தந்தானே. தகிட 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 தந்தானே. விப்பிப்பி 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 டும் 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 டும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கிட் பார்க்க போகிறோம். கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைகளாகவும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாகவும் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிற பிள்ளைகளாகவும் நமக்கு ஸ்கிட் மூலயமா வெளிப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படிலாம் நம்ம நான் வந்து ஒரு ஃபேமிலியை பற்றி இது பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த குடும்பத்தில் வந்து 3 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை வந்து கீழ்ப்படியாமல் இருக்குது, இன்னொரு குழந்தை வந்து அதிக பிரசங்கத்தனமாக இருக்கிறாங்க, இன்னொரு குழந்தை வந்து பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுகிற குழந்தையா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த 3 பசங்களும் வீட்டில் எப்படிலாம் இருக்க போகிறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காட்சி 1, அம்மா அண்ட் கீழ்ப்படியாத பையன். அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்பா கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ போய் பார்ப்போம். மோனேஷ் மோனேஷ் இங்க வா. நான் இங்கே தாம்மா இருக்கேன், சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு, புக்ஸ்லாம் எப்படி இருக்கு பாரு, இதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வை. 2 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடுறேம்மா. சரி, இந்த அம்மா நம்மளை நோயின்னு தான் வேலை வச்சுன்னே இருக்காங்க. நம்ம இதுக்கு வெளியவே போயிருக்கலாம், சும்மா அதை பண்ணி இதை பண்ணின்னு சொல்லிகிட்டே இருக்கான். சரி, ரொம்ப டைம் இருக்குது, நம்ம கொஞ்ச நாள் செல்லு பார்க்கலாம். மோனேஷ் மோனேஷ் சொல்லுங்கம்மா. என்ன இன்னும் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்க புக்ஸ் எல்லாம்? அம்மா நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டீங்களாம்மா, நான் செய்கிறேம்மா. வீட்டில் என்ன மட்டும்தான் பெற்று போட வச்சுருக்கீங்களா? இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல. இன்னும் 2 பேர் இருக்காங்களா? வாய் பேசாத, கீழ்ப்படியாத தனமா இருக்காத, சரியா? என்னம்மா நீங்கள் கீழ்ப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் மேல் படிக்க போவேன். சரி, இப்போ வந்து ரொம்ப கீழ்ப்படியாத தனமா நீ பேசாத, சரியா? இனிமே திரும்ப இந்த மாதிரி பேசாத. காட்சி 2, அம்மா அண்ட் அதிக பிரசங்கித்தனமான பொண்ணு. கீர்த்தி கீர்த்தி இங்க வா. சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா, சரியா? பக்கெட்ல தண்ணி புடிச்சு வை, என்ன மாப்பும் எடுத்து வை, சரியா? தண்ணி தாம்மா புடிச்சு வைக்கணும், நான் புடிச்சு வைக்கிறேன். மட்டும் பக்கெட்ல புடிச்சு வச்சா போதும். யூ டோன்ட் வெரிமா. அம்மா வேற தண்ணி பிடிச்சி வைக்க சொன்னாங்க. சரி, நம்ம போய் தண்ணி பிடிச்சி வைப்போம். அம்மாவே கிச்சனில் வேலை இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளே மாப் போட்டு அப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குவோம். தண்ணியில் ஃபோர் கிளிங் வேறு எவ்வளோ ஊற்றணும்னு தெரியலையே. சரி, ஃபுல்லாத்தையும் ஊற்றுவோம். அப்பா தொடச்சாச்சு. கீர்த்தி இங்க வா. சொல்லுங்கம்மா. என்ன இது, என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க மூஞ்சி தரையில தெரியற அளவுக்கு நல்லா தொடச்சு வச்சிருக்கேன். என் மூஞ்சி தரையில தெரியறவளுக்கா? நாளைக்கு என் மூஞ்சி யாரும் பார்க்காத அளவுக்கு பண்ணிருப்பேன். உங்களுக்கு பாவம் பார்த்து வேலை செஞ்ச பேர் என்ன சொல்லணும். போங்கம்மா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். இப்படி அதிக பிரசங்கித்தனமா பண்ணாத, சரியா? காட்சி 3, அம்மா அண்ட் கீழ்ப்படுகிற பொண்ணு. அம்மா நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேம்மா. எனக்கு இப்போ காலேஜுக்கு டைம் ஆகுதுமா. வேற எதனாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்கம்மா, நான் ஈவினிங் வந்து செய்கிறேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இங்க வா, ப்ரேயர் பண்ணிட்டு போலாம். ஆமாம்.
ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, மகள் போகையில் வரையிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிப்பையும் என் கத்தரப்பா நீர் ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. நிறைய பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துங்க. ஆமேன். பார்த்து போயிட்டு வாமா. பாய்மா. இப்போ நம்ம 3 ஆமா, சே 3 பிள்ளைங்களை பெத்தேன், ஆனா ஒன்னாச்சு கீழ்ப்படித. இந்த ரெண்டோட லைஃப் என்ன ஆக போதோ தெரியல. 3 பசங்களும் வீட்ல என்ன பண்ணாங்கங்கறத இப்ப நம்ம பார்த்தோம். அவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கங்கறத பாப்போமா? காட்சி 4 மேனேஜர், எம்ப்ளாயி, ரிசப்ஷனிஸ்ட். ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க. ஸ்ரீ, குட் மார்னிங் ஸ்ரீ. சிபிசி ஃபைல் எடுத்துகிட்டு என் கேபினுக்கு வாங்க. உடனடியாக இமிடியேட்டாக மோனிஷை வந்து என் கேபினுக்கு வர சொல்லுங்கள். ஓகே சார். மோனிஷ் உங்களை வந்து சார் இமிடியேட்டாக அவரோட கேபினுக்கு கூப்பிடுறாரு. ஃபைல் சார், நீங்கள் கேட்ட ஃபைல். ஓகே ஸ்ரீ, தேங்க்யூ ஸ்ரீ. ஓகே சார். ஆமாம், இந்த ஆள் வேற சும்மா என்னையே வேலை வாங்கிட்டு இருக்கான். சும்மா கேபின் ரூமுக்கு வா, கேபின் ரூமுக்கு வாங்க. என்ன அவன் பொண்டாட்டியா சும்மா? சரி, ஏதோ கூப்பிட்றானே, போய் பார்க்கலாம். எஸ்கியூஸ் மீ சார், மே கமின்? கமின் மோனிஷ். சார், ஸ்ரீ வந்துட்டு நீங்கள் ஏதோ என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க சார். ஆமாம் மோனிஷ், இதான் சிபிசிஎல் ஃபைல். நான் 11:30க்கு நான் என் மீட்டிங்கில் சப்மிட் பண்ணணும். டிலே பண்ணாமல் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். சார், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை சார். நான் சீக்கிரமாக இதை முடிச்சு தந்துடுறேன் சார். யூ டோன்ட் வரி சார். ஓகே மோனிஷ். வேலை வேற ஒன்று, சும்மா என்னையே வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. சரி, அதான் இன்னும் டைம் இருக்குல்ல, 11:30க்கு தானே, அப்புறமா பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம். ஐயோ, சரி, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. சரி, அதில் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணிக்கலாம். சரி, அப்புறமா பண்ணிக்கலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார். நீங்கள் இமிடியேட்டாக மோனிஷ் என் கேபினுக்கு வர சொல்லுங்கள். ஓகே சார். மோனிஷ் சார் வந்து உங்களை சீக்கிரமாக கேபினுக்கு கூப்பிட்டாங்க. ஐயோ, அந்த ஆளுக்கு என்ன வேணுமா தெரியல, ஆனால் கோவமாக இருக்காரு. சீக்கிரமாக போங்க. சரி, ஓகே. சார் மோனிஷ், உங்ககிட்ட என்ன மோனிஷ் உங்ககிட்ட கொடுத்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சார், முக்கால்வாசி முடிச்சிட்டேன் சார். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். என்னது முடிக்கலையா? உங்ககிட்ட நான் ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா? சார், இல்லை சார், நான் அப்படியே முடிக்க போகிறேன் சார். இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். என்ன மோனிஷ் 2 நிமிஷம் ரெக்வஸ்ட் பண்ணி நிற்கிங்க. உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா உருப்படியாக பண்ண மாட்டீங்களா? இப்படி யூஸ்லெஸ்ஸாக இருக்கீங்களே மோனிஷ். சார், இல்லை சார், இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் சார். சாரி சார். உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு மோனிஷ். நான் உங்களை டெர்மினேட் பண்ணுறேன். என் கேபினெட் வெளியே போங்க. காட்சி 5 மேனேஜரும் எம்ப்ளாயும். ஹாய் கீர்த்தி. குட் மார்னிங் சார். கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டீங்களா? அதுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மீட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சு வைங்க. யூ டோன்ட் வரி சார். இந்த ப்ராஜெக்ட் எப்படியும் நம்மளுக்கு தான். நான் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஓகே, வெல் டன். தேங்க்யூ சார். காட்சி 6 கிளைண்ட் அண்ட் யூ எம்ப்ளாயி. எஸ்கியூஸ் மீ சார், மே கமிங்? எஸ் கமிங். கங்க்ராச்சுலேஷன் கீர்த்தி, நீங்கள் கொட்டேஷனில் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணனால இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கே கீர்த்தி. தேங்க்யூ சார். ஓ, இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கே கிடச்சிருச்சு. மேனேஜர் நம்மளை பாராட்டி தள்ள போகிறாரு. இதே நம்மளுக்கு ஹைக்கு ப்ரொமோஷன் எல்லாம் எகிறதா போகுது. ஹலோ கீர்த்தி, கம் டு மை கேபின். எஸ்கியூஸ் மீ சார். கமின். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க கீர்த்தி? நான் என்ன சார் பண்ணேன்? உங்களுக்கு ப்ராஜெக்ட் தானே சக்ஸஸ் பண்ணி தந்தேன். நான் சொன்ன அமௌண்ட்டோட கம்மியாக கோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இல்லை சார், எல்லாரை விட கம்மியாக கோட் பண்ணால் தானே நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதனால தான் சார் உங்களை 2 வீக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறேன். அதோட சேர்த்து 2 இயர்ஸ் அப்போ இன்சென்டிவேட்டையும் ப்ரமோஷனும் கட் பண்ணுறேன். சாரி சார். வெளியே போங்க எனக்கு கேபினை விட்டு. சாரி சார். காட்சி 7 மேனேஜர், எம்ப்ளாயி, ரிசப்ஷனிஸ்ட். ஹலோ சந்தோஷ். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள். நிகிதாவை இமிடியேட்டாக என் கேபினுக்கு வர சொல்லுங்கள். ஓகே சார். நிக்கிதா உங்களை இம்மீடியட்டாக சார் கேபினுக்கு வர சொன்னாங்க. ஓகே சந்தோஷ். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமின்? எஸ் கமின். கூப்பிட்டுருந்தீங்களா சார்? ஆமாம் நிகிதா, இது நம்மளுக்கு டீம் கொடுத்த புது ப்ராஜெக்ட். இது நான் வந்து 12:30க்குள்ளே சப்மிட் பண்ணோம். எனக்கு இமிடியேட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. ஓகே சார், யூ டோன்ட் வரி, நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமின்? எஸ் சார், முடிச்சிட்டேன் சார். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க சார் நீங்கள். ஓ சூப்பர் நிகிதா, கொடுத்த டைமுக்குள்ளே முடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே வெரி குட் நிகிதா. உங்களுக்கு இந்த மந்த்லேருந்து இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்லாம் எல்லாம் ஹை பண்ணிவிடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, நீங்கள் போகலாம். காட்சி 8 வீட்டில் இப்போ நம்ம பார்த்தோம். அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து 2 கீழ்ப்படியாததுனால அவனை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதிக பிரசங்கித்தனம் பண்ணதுனால அவளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேர் சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சார், ஆஃபீஸில் டெர்மினேட் பண்ணிட்டாங்கம்மா. ஏன், என்னாச்சுப்பா? நான் வந்துட்டு கொடுத்த ஒர்க்கை வந்துட்டு கீழ்ப்படியாமல் கொஞ்சம் லேட்டாக பண்ணேன்னா, அதனால வந்துட்டு சாருக்கு ரொம்ப மணி லாஸ் ஆகிடுச்சு. அதனால என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா.
பாத்தியா, குழந்தையிலேருந்தே சொல்லும் போது நீ என்ன பண்ணியிருக்கணும், கேட்டு இருக்கணும். இப்போ விளையாட்டுத்தனமா இருந்த, இப்போ அதோட விளைவு பாத்தியா? ஆமாம். இதுதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையுள்ளவனாய் அவனை நீ கண்டால் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று. சரியா? அந்த வசன பிரகாரம் நீ ஜாக்கிரதையா இருந்திருந்தீன்னா உனக்கு இப்படியாப்பட்ட நிலைமை வந்திருக்காது. சரியா? இனிமே சின்ன வயசுல இருந்து கீழ்ப்படிதலை கத்துக்கல, இனிமேலாச்சு என்ன பண்ணு, கீழ்ப்படியறத கத்துக்கிட்டு அதன்படி நட. சரியா? என்ன இன்னும் கீர்த்தியை காணோம்? கீர்த்தி என்னாச்சு, ஏன் இப்படி சேடா வர? ஒன்றும் இல்லைம்மா, என்னோட அதிக பிரசங்கித்தனத்தினால இன்னைக்கு ஆஃபீஸில் பெரிய லாஸ் ஆயிடுச்சா, அதனால என்னை 2 வீக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1 இயருக்கு ஹைக்கு ப்ரமோஷன் எதுவுமே கிடையாதான். அப்படியா? பாத்தியா, உன்னோட அதிக பிரசங்கித்தனத்தினால என்ன விளைவு வந்துச்சு பாத்தியா? இதே போல தான் வேதத்தில் ஒருத்தர் இருந்தார், யோனான்னு ஒருத்தர் இருந்தார். ஏசப்பா அவரை நினைவே பட்டணத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதை ஏசப்பா சொல்கிறத கேட்காம தான் இஷ்டத்துக்கு என்ன பண்ணார், தர்சிசுக்கு தப்பிச்சு ஓட பார்த்தாரு. அதனால தான் அவருக்கும் என்ன ஆச்சு, அதிக பிரசங்கித்தனமாக நடந்தார். அதே போல் நீயும் என்ன பண்ண, அதே போல தான் நடந்துட்டு இருக்க. சரியா? இனிமே அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இனிமேலாச்சு உன்னோட அதிக பிரசங்கித்தனத்தை குறைச்சிக்கோ, கம்மி பண்ணிக்கோ, அதே வடியோட விட்டுடு. அம்மா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமாம்மா? என்னாச்சுமா? அம்மா இன்னைக்கு மேனேஜர் என்னை புகழ்ந்து தள்ளிட்டாருமா. அப்படியா? என்னாச்சு, என்ன சொல்லு. இன்னைக்கு இந்த மாதத்துலேருந்து இன்க்ரிமெண்ட்டு எல்லாத்தையும் ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. உன்னோட கீழ்ப்படிதலுக்கு ஏற்றபடி கர்த்தர் உன்னை உயர்த்திருக்கிறாருமா. சரிம்மா. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் ஸ்கிட்டு பார்த்தீங்களா? இதே போல தான் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, நோவான்னு ஒருத்தர் வேதத்தில் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஏசப்பா என்ன பண்ணார், இத்தனை அடிக்கு நீ, இத்தனை உயரத்துக்கு நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்னார். நோவா என்ன பண்ணாரு, அதை கேட்காம விடலை, எக்ஸ்ட்ராவும் செய்யலை, கம்மியாகவும் செய்யலை. அதே அளவுக்கு அந்த பேழையை செஞ்சதுனால அந்த 40 நாள் பெய்த மழையினால அவ்வளோ பேர், நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படையாத தனத்தினால நிறைய பேர் அந்த மழையிலே அடிச்சுட்டு போயிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனால் இந்த பேழையை உண்டு பண்ணி யார் யாரெல்லாம் கீழ்ப்படிச்சாங்களோ அவங்கள ஏசப்பா என்ன பண்ணாரு, காப்பாற்றி பத்திரப்படுத்தினாரு. இப்போ இந்த ஸ்கிட்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? யாருக்கு கீழ்ப்படினோம்? ஏசப்பாக்கு, அப்புறம் அம்மா அப்பாக்கு, அப்புறம் பெரியவங்களுக்கு. உங்களை விட இப்போ நீங்க சின்ன பசங்களா இருப்பீங்க, அதை விட அண்ணாங்க இருப்பாங்க, அக்காங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எதுனா சொல்லும் போது கேட்கணும். அவங்க எது சொன்னாலும் என்ன பண்ணணும், கேட்கணும், கீழ்ப்படினோம். சரியா? இனிமே நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? ஓகே, குட். கைகளை கூப்புங்க எல்லாரும். கைகளை கூப்பி கண்களை மூடி கத்தரை நோக்கி பாருங்க. எங்களுடைய அதிகமாக நேசிக்க பரலோகத்தின் நல்ல பிதாவே, இம்மட்டுமாய் ஆண்டவரை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். கர்த்தர்தாமே நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்வேன் என்ற வாக்குத்தத்த கர்த்தர் இந்த நாளிலும் நாங்கள் நினைத்ததற்கு மேலாக நீதாமை இந்த 5 நாள் VBSஐ நல்ல விதமாய் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே. உதவி ஒத்தாசையான பிள்ளைகளை எழுப்பினீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர்தாமே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து அதனுடைய தேவையெல்லாம் சந்திப்பது மட்டுமல்ல, பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொள்ள, அவர் இயேசுவை இன்று தீபமாய் அவள் ஏற்றுக்கொள்ள நீ கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இந்த நாளிலிருந்து அவர்கள் பெற்றோருக்கு நாங்கள் சிட்டியில் பார்த்த பிரகாரமாக கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விதமாக இருக்க தேவன்தாமே உதவி செய்வனாக. போக்கிலும் வரத்திலும் அனைவரும் தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். படிக்கிற பொழுது நல்ல ஞானம் விளங்கட்டும்.